இந்த சம்மர்ல நம்ம அடிக்கடி பார்க்குறது வியர்க்குரு அல்லது பிரிக்லி ஹீட். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா நம்மளால பார்க்க முடியுது. இந்த வியர்க்குரு ஏன் வருது அப்படின்னா, சம்மர்ல எக்ஸஸ் ஸ்வெட்டிங்னால நம்மளோட ஸ்வெட் போர்ஸ் வந்து பிளாக் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு வியர்க்குரு வருது. இந்த வியர்க்குரு இருக்கிற இடத்துல ஒரு அரிப்போ அல்லது வலியோ கூட இருக்கலாம். வியர்க்குரு அதிகமா கழுத்து, முதுகு நெஞ்சு பகுதியிலலாம் வரலாம். யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வெயில் இல்லைன்னா உஷ்ணம் அதிகமா இருக்க இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு வரலாம். அந்த குழந்தைங்களுக்கு சருமம் சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவா இருக்கிறனால இந்த வேர்க்குரு வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அதிக நேரம் படுத்துட்டே இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு வயதானவங்களுக்கு வேர்வை அதிகமா தங்குறதுனால இந்த வேர்க்குரு வரலாம். ரொம்ப டைட்டான ட்ரெஸ் யூஸ் பண்றவங்களுக்கு வரலாம். ரொம்ப ஹெவி கிரீம்ஸ் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்வெட் போர்ஸ் வந்து பிளாக் ஆயிட்டு வரலாம். இந்த சம்மர்ல வியர்க்குரு வராம தடுக்கிறதுக்கு காட்டன் அண்ட் லூஸான ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணலாம். 2 டைம்ஸ் குளிக்கிறதுனால நம்ம வியர்க்குரு வராம தடுத்துக்கலாம். ஹெவி கிரீம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கும்போது ஆலோவேரா ஜெல், சந்தனம் அது மாதிரி அப்ளை பண்றது வேர்க்குருவை தடுக்கும். ரொம்ப முக்கியமா வேர்க்குரு வந்துச்சுன்னா அது ரொம்ப சொரிய வேணாம். சொரிஞ்சா அது இன்னும் அதிகமாகும். காரம் அதிகமா இருக்க உணவுகளை தடுத்துக்கலாம். இளநீ, நொங்கு, மோர் அந்த மாதிரி உடம்ப கூல் பண்றதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லைன்னா பெயின், அரிப்பு, இல்லைன்னா ரொம்ப சிகப்பா இருக்கு அப்படின்னா உடனே நம்ம கன்சல்ட் பண்ணணும். ஹோமியோபதி மருத்துவத்துல இந்த வேர்க்குருவை நம்ம முழுமையா சரி பண்ண முடியும். இந்த சம்மரை ரொம்ப ஹெல்த்தியா வச்சுப்போம்.